அன்பு நேயர்களுக்கு உங்கள் அன்பு ஜோதிடர் சிவசண்முக சுந்தரத்தின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, வரவிருக்கின்ற 2026ஆம் ஆண்டினுடைய கடகராசிக்கு உண்டான பொது பலன்களை பற்றி இப்போ பார்க்குறோம். இந்த கடகராசி நேயர்களுக்கு 2026ஆம் ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டாக அமைய இருக்கிறது. இது நாள் வரை தொழிலில் நிறைய சங்கடங்கள், பிரச்சனைகள், விரும்பத்தகாத இடமாற்றங்கள், தொழில் கஷ்டங்கள், பல இன்னல்களை சந்தித்தீர்கள். அதே போல நிறைய வீண் விரயங்களை சந்திச்சிங்க. எதிர்பாராத விரயங்கள், விபத்துக்கள், மருத்துவ செலவுகள், அதே போல் வீட்டில் இழப்பீடுகளெல்லாம் நிறைய சந்திச்சிருப்பீங்க. தாத்தா பாட்டி வகையில் இழப்பீடுகளை சந்திச்சிருப்பீங்க. குடும்பத்தில் இடமாற்றம் சந்திச்சிருப்போம். ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலையை சந்திச்சிருப்பீங்க. வழக்குகள், சண்டை சச்சரவுகள், போலீஸ், கோர்ட், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க. குடும்பத்தில் ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலை, வருத்தங்கள், வீடுகளிலேயே ஒருத்தருக்கு சண்டை சச்சரவுகள் ஏற்றுக்கிறது, இது போன்ற பலவித துன்பங்களையும் கஷ்டங்களையும் சந்தித்து வந்த கடகராசி நேயர்களுக்கு இது ஒரு நல்ல காலமாக அமையிருக்கிறது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடக ராசிக்கு உருவானத மிருகத்திலிருந்து ஜூன் 2ஆம் தேதி. அப்போ அந்த ஜூன் 2க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, குரு தான் இருக்கும் இடத்திலிருந்து பார்க்கும் இடத்துக்கு பலன் அதிகம் என்கின்ற கருத்துப்படி உங்கள் ராசியிலிருந்து உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்ப்பார். அப்படி பார்க்கும்போது குடும்பத்தில் இருந்து வந்த இணக்குகள், சண்டை சச்சரவுகள், வம்பு வழக்குகள் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும், விளையிடும். பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும். ஏன்னா அவர் 5ஆம் வீடாக செவ்வாயினுடைய வீட்டை விருச்சிகத்தை பார்க்குறாரு. அப்போ சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சகோதரத்தில் இருந்த பிணக்குகள் எல்லாம் விலகும். இதனால் வரை கிடைக்கப்பெறாமல் இருந்த பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான அமைப்பு கிடைக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இல்லை ஏற்கனவே குழந்தைகள் படிச்சுட்டு இருக்காங்க, கல்வி முடிச்சுட்டு இருக்காங்க, இல்லை வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல காலமாக, ஒரு பொற்காலமாக அமையும். அதே போல் குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வீங்க. உங்களுடைய இஷ்ட தெய்வ கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வீங்க. அதே போல் முன்னோர்களுடைய வழிபாடுகளும் நீங்கள் மேற்கொள்வீங்க. தடை உள்ள நாள் கோயிலுக்கு செல்லலாம், இல்லை உங்களுக்கு பிடித்த கோயிலுக்கு போகலாம், இல்லை ஒரு வேடத்தில் வச்சு செய்ய முடியாமல் இருந்ததெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். அதே போல் திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய ஆண் பெண்களுக்கு திருமண பாக்கியத்தை இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறமேட்டா அமைய இருக்கும். அதே போல் 9ஆம் இடத்துல இருந்த சனி பகவான இந்த குரு பகவானை பார்க்குறாரு. அப்போ சனியினால் ஏற்பட்டிருந்த இடர்பாடுகள் எல்லாமே உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ பாகிஸ்தான் வலுப்படுது. அப்போ பாகிஸ்தான் வலுப்பெறும்போது நிறைய எதிர்பார்ப்புகள் என்னென்னதோ அதெல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பினை இந்த குரு ஏற்படுத்திட்டு இருப்பார். ஏன்னா அந்த மீனம் வீடு குருவுடைய வீடு, தன்னுடைய வீட்டை தானே பார்க்கும்போது அதுக்கான சுபலனை அவர் கண்டிப்பாக செய்து தருவார். சனியினால் ஏற்பட்டக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே விட்டு விலகும். அதே மாதிரி லாபஸ்தானத்தையும் பார்ப்பார். அப்போ லாபஸ்தானத்தை பார்க்கும்போது உங்களுக்கு வருமானம் இரட்டிப்பாகும். அப்போ இது நாள் வர என்னென்ன கஷ்டங்களை சந்திச்சிருந்தீங்களோ வருமானம் வரும்போது
தனம் கருதும் போது உங்கள் கஷ்டங்கள் மறைய ஆரம்பிச்சிடும். கிடைக்கக்கூடிய வருமானங்களை சரியான முறையில் யோசித்து திட்டமிட்டு பயன்படுத்தினீங்களா அது உங்களுக்கு இரட்டிப்பு லாபமாக அமையும். அதே போல் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவினால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், ஏன்னா அது 2ஆம் இடம் தனம் குடும்பம் வாக்கு ஸ்தானம் சொல்லுவோம் ராசிப்படி கோச்சாரப்படி. அந்த 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால அதை கொஞ்சம் தொந்தரவு பண்ணிட்டு இருப்பார். இப்போ அந்த குரு வந்ததுக்கப்புறம் அந்த இடமெல்லாம் கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பினை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல இந்த 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் உங்களுக்கு படிப்படியாக குறையாது. பொதுவாக இந்த 2026 ஜூன் 2 கடக ராசிக்கு நல்ல ஒரு காலமாக அமையும். ஜென்மத்தில் குரு இருக்கிறாரு அதனால அது அவ்வளோ சரியில்லை அப்படின்னு சொன்னாலும் அது பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாமே சுகமான இடத்துடைய பார்வையாக இருக்கிறதுனால உங்கள் கஷ்டங்கள் எல்லாமே விலகி ஒரு நல்ல உட்காலமாக அமையும். ஜென்மத்தில் குரு இருக்கிறதுனால நீங்கள் வியாழக்கிழமை தோறும் குரு பகவானையோ இல்லை உங்களுடைய அடிதேவதையும் குலதெய்வத்தையும் தட்சிணாமூர்த்தியும் வழிபாடு செய்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சங்கடங்கள் விலகி நல்ல ஒரு பொற்காலமாக அமைய என்னுடைய நல்வாழ்த்துக்கள். இந்த கடகராசி நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் எனது புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம் நேயர்களே.